Hey guys, இன்னைக்கு நாம இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட 5th எபிசோட் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயின் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சி லீ வந்துட்டான். லீ மட்டும் இல்ல, அவன் அப்பா ஆளுங்க அரசரோட தளபதின்னு எல்லாருமே இப்ப இந்த ஊர்ல தான் இருக்காங்க. லீ ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கே வந்து உன்னாலதான்டா எல்லாம் அப்படின்னு ஹீரோவை வாழை வச்சு வெட்ட போக ஹீரோயின் நடுவுல போய் நிக்கிறா. விட்டு விழுந்திருக்கும். ஹீரோலாம் செம்மையா பயந்துட்டான். நல்ல வேலையா லீ வாழை நிறுத்திட்டான். உனக்கு என்ன பைத்தியமா, நீ இப்ப செத்துருப்பன்னு ஹீரோ கத்த. இளவரசிய வாங்க போங்கன்னு மரியாதையா தானே பேசுவாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவளை வா போன்னு சொல்லிட்டு திரிறான். இதனால லீ கோவமா அவங்க இளவரசி கொஞ்சம் மரியாதையா பேசுன்னு கோவப்பட, கொழுந்தனாரே நீங்க ஃபர்ஸ்ட் வாழை உள்ள வச்சுட்டு பேசுங்க, நாம நிறைய பேசணும். நான் இப்ப உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இவன் தான். தலைநகரத்தை விட்டு வெளியில வந்ததும் நான் சாகலான்னு தண்ணியில குதிச்சுட்டேன். அப்ப என்ன காப்பாத்தினான்னு சொல்ல, இவனால தான் நான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு, மறந்துட்டீங்களான்னு கேட்க, ஆனா இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நான் ஒன்னும் சந்தோஷமா இல்லையே, அப்பவும் என் நிலைமை மோசமா தானே இருந்துச்சு, அது உங்களுக்கே தெரியும் தானே. இப்ப நீங்க இவனை பார்த்ததை மறந்துடுங்க, கெஞ்சி கேக்குறேன்னு சொல்றா. லீ எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அமைதியா நிக்க அவ ஹீரோவையும் அவன் பையனையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு லீ கிட்ட நாம வேற ஒரு இடத்துல போய் பேசுவோம்னு சொல்றா. ஹீரோ உடனே நீ இப்ப என்ன பண்ணலான் இருக்க அப்படின்னு கேட்க அவனுக்கு எந்த பதிலும் சொல்லல. லீய கூட்டிட்டு அங்க இருந்து போறா. ஹீரோவும் அவன் கிட்ட பேசிட்டு அவன் கூட ஒன்னா போனாலும் போக வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு அங்க இருந்து பையனை கூட்டிட்டு கிளம்பிட்டான். ஹீரோயினும் லீயும் வேற ஒரு இடத்துல போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. லீ இவளை கையோட கூட்டிட்டு போயிடணும்னு தான் வந்திருக்கான். ஆனா அவ என்னால உங்களுக்கும் சேர்த்துதான் ஆபத்து, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்றா. அவன் திரும்ப திரும்ப நான் உங்களை கூட்டிட்டு தான் போவேன்னு சொல்ல, இவன் ஏன் ஹீரோயின் மேல இவ்வளோ அட்டாச்சா இருக்கான் அப்படின்னு நமக்கு இப்பதான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். லீய அவ கூட விளையாடுறதுக்காக கூட்டிட்டு வராங்க. அப்பதான் இவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது. அப்ப இருந்து இவங்க 2 பேருமே நல்ல பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் நல்லா அம்பு விடுவா. அந்த டெக்னிக் எல்லாம் லீக்கு சொல்லி கொடுப்பா. அதுக்கப்புறம் அவங்க நல்லா பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமும் நிறைய நேரம் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி ஹீரோயினுக்கு பிடிக்காதத லீ பண்ணிட்டான்னு அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வில்ல புடிச்சு இழுத்த மாதிரியே போஸ் கொடுக்க சொல்லி அவ அதை படமா வரைஞ்சிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால லீக்கு செம்மையா கை வலிக்கு. ஆனாலும் ஹீரோயினை பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கலான்னு கையெல்லாம் வலிக்கவே இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவ படம் வரைஞ்சு முடிச்சுட்டு அவனை பக்கத்துல கூப்பிடுறா. இவங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து அம்பு விடுற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்கா. அவன் அதை பார்த்துட்டு ஒண்ணுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துருக்கான். ஏன் அமைதியா இருக்குன்னு கேட்கும்போது, இல்ல உங்களோட முகத்தை மட்டும் நீங்க ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, எது அப்படின்னு சொல்லி பெயிண்டிங்கை வச்சு அவன் பக்கமா நீட்ட அவன் டக்குன்னு அவ கையை பிடிச்சிட்டான். இளவரசி கையெல்லாம் பிடிக்கவே கூடாதுல, மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, இதுக்கும் உனக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லி அவனுக்கு மீச தாடிலாம் வரைஞ்சிட்டு இருக்கா. ரொம்ப பாசமா அவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். பிளாஷ்பேக் முடிஞ்சது. அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணாதான் இவளை பார்த்துட்டு இருந்தான். இப்ப அண்ணியா பாக்குறான். ஆனாலும் உன் மேல உள்ள பாசம் அப்படியே தான் இருக்குன்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் இருந்துட்டு நாம பழகின நாட்கள்ல நான் உங்களை எவ்வளவு சந்தோஷமா பார்த்தனோ அதே மாதிரி நீங்க இப்பவும் இருக்கணும், எனக்காக இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் நீங்க அனுபவிக்க கூடாதுன்னு சொல்ல, ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். அவ அழுதுட்டு என்னால உங்களுக்கு தான் ஆபத்து, நான் ஏற்கனவே மலையோட விளிம்புல நிக்கிறேன், நீங்க மேலும் மேலும் என்ன தள்ளாதீங்கன்னு சொல்ல, நானும் உங்க கூட சேர்ந்து சாகுறேன்னு சொல்றான். இவ 2 பேரும் தனித்தனியா இருந்து உயிரோட இருப்போம்னு சொல்றா. அவன் உங்களுக்காக நான் சாவேன், நீங்க செத்தாலும் நான் சாவேன் அப்படின்னு திரும்ப திரும்ப இதே சொல்றான். அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போக மாட்டான் போல. இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் பையனும் நடந்து போயிட்டு இருக்காங்களா. நடுவுல பார்த்தா பையனை காணும். எங்கடா இவன் மறுபடியும் எங்க போனான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அழுதுகிட்டே ஓடி வரான். எதுக்குடா இப்ப அழுற அப்படின்னு கேட்கும்போது, வாழை வச்சுக்கிட்டு வந்த ஆளு இளவரசி அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்றாரு, நிறைய பேர் அவங்கள காணும்னு வருத்தப்படுறாங்கன்னு சொல்றாருன்னு அழுகுறான். அதனால என்னடா வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என்ன அப்படின்னு கேட்க, அங்க போனாதான் அவங்க செத்துருவாங்கல்ல அப்படின்னு சத்தமா அழுகுறான். இப்பதான் ஹீரோ மண்டைக்கே உரைக்குது. பையனுக்கு வீட்டுக்கு போற வழியை காட்டிட்டு இவன் குடுகுடுன்னு ஹீரோயினை பார்க்க ஓடுறான். அங்க லீ இன்னும் என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு பதிலா நான் கூட சாகுறேன், அதுவும் இல்லையா உங்க கூட சேர்ந்து சாகுறேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து அவன் மேல பாஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். எப்படி கத்தி கிடைச்சதுன்னு தெரியல. லீ கையிலேயே ஒரு கீரலை போட்டான். ஹீரோயின் உடனே நீ இப்ப என்ன பண்றன்னு கத்த, அவன் லீய பார்த்து அன்னைக்கு என்னமா இவளை காப்பாத்தலான்னு வந்த, இன்னைக்கு கொல்லலான்னு பாக்குறியா, இவ உயிரை விட உனக்கு உன் குடும்பத்தோட பேரு தான் முக்கியமான லீய தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னவோ பேசுறான். அவளும் சொல்றா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு. ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். திரும்பவும் லீய போய் அட்டாக் பண்ண போக லீ நல்லா தான் சண்டை போடுவான். ஆனா ஹீரோ கையை கிழிச்சிட்டதுனால கொஞ்சம் கஷ்டப்படுறான். ஆனாலும் ஹீரோவை கீழே போட்டு வெட்டலான்னு போகும்போது ஹீரோயின் சவுண்டு என்னடான்னு பார்த்தா லீ அப்பா ஆளுங்க அவளை மயக்கமாக்கி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே இவங்க 2 பேரும் அவளை காப்பாத்த போக அட்டாக் பண்ண வராங்க. லீ உடனே நீ இளவரசியை காப்பாத்து, நான் இவனுங்களை சமாளிக்கிறேன்னு சொல்ல, இளவரசியை தூக்கிட்டு போனவங்க பின்னாலேயே ஹீரோ ஓடுறான். இப்ப ஹீரோயின்ல தூக்கிட்டு போனவங்க ஒரு மரத்துக்கு அடியில் அவளை போட்டுட்டு இப்பவே இவ கதையை முடிச்சிடலான்னு
பேசிட்டு இருக்கும்போது அரசரோட தளபதி இதெல்லாம் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காரு. அவர் இப்படி மறைஞ்சு நிக்கிறத ஒருத்தன் பார்த்துட்டான். உடனே அவரை அடிக்கிறதுக்கு போக ஹீரோயின் பக்கத்துல ஒரே ஒருத்தன் தான் நிக்கிறான். அவ லைட்டா கண்ண முழிக்கிறா. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தளபதி கூட அவனுங்க சண்டை போட்டுட்டு இருக்க இவன் நைஸா அங்க இருந்து ஓடலான்னு கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ளேயே ஆளுங்க பாத்துட்டாங்க. இப்ப தளபதியை விட்டுட்டு இவளை துரத்த ஆரம்பிக்க ஹீரோ இவளை காப்பாத்துறதுக்கு தானே ஓடி வந்துட்டு இருந்தான். அவன் இப்பதான் ஹீரோயினை பாக்குறான். அவ தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்ததும் ஒரு செகண்ட் நிக்க பின்னாலேயே வந்த ஒருத்தன் வாழை வச்சு அடிச்சிட்டான். அவ கொஞ்சம் சரிவான இடத்துல வேற நின்றுட்டு இருந்திருப்பா. மேல இருந்து உருண்டு வந்து கீழே விழுறா. பேச்சு மூச்சே இல்ல. ஹீரோக்கு வருதே கோவம். டேய் பண்ணாடைங்களான்னு கத்திக்கிட்டே அவளை அடிச்சவளை தூக்கி போட்டு மூஞ்சிலே குத்துன்னு குத்த இப்ப இன்னும் 2 பேர் வந்துட்டாங்க. உடனே கீழே கிடந்த ஒரு வாழை எடுத்து ஹீரோக்கு வாழை வச்சுலாம் சரியா சண்டை போட தெரியாது. ஆனாலும் அவனால முடிஞ்ச அளவு சண்டை போடுறான். அவன் வாள் வேற ஒரு தட்டு தட்டினதுமே விழுந்துருச்சு. இருந்தாலும் கையை வச்சு அவனுங்களை அடிச்சு வெறியா சண்டை போட்டுட்டு இருக்கான். லீ இப்பதான் அங்க உள்ள ஆளுங்களை சமாளிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் இப்படி கிடக்கிறத பார்த்து அவனால தாங்கிக்கவே முடியல. இப்ப திரும்பவும் ஆளுங்க வர 2 பேரும் செம்ம வரியில இருக்கானுங்க. ஹீரோ கிட்ட வாளே கிடையாது. கையில பிடிச்சவனுங்களெல்லாம் மண்டைய வச்சு மரத்திலே அடிச்சு சண்டை போடுறான். லீ வாளை வச்சு பயங்கரமா சண்டை போடுறான். இப்போ ஒரு கட்டத்துல ஹீரோவை ஒருத்தன் அடிச்சு மரத்துல புடிச்சு தள்ளிட அவனுக்கு சரியான அடி. அப்படியே சரிஞ்சு கீழே உட்காந்துட்டான். தள்ளவனும் வாளை எடுத்து வெட்ட வர ஹீரோவால அசைய கூட முடியல. அப்படியே உட்காந்துருக்கான். நல்ல நேரம் லீ அவனோட வாளை வச்சு அந்த ஆள் முதுகுலேயே எரிஞ்சு ஹீரோவை காப்பாத்துறான். ஆனா லீக்கு பின்னாடி இன்னொருத்தன் வந்துட்டான். லீ கிட்ட வேற இப்ப வாள் இல்லையா, முடிஞ்ச அளவு சண்டை போடுறான். ஆனாலும் அந்த ஆளு லீயோட முதுகுலேயே வாளை வச்சு வெட்டிட்டான். அப்படியே சரிஞ்சு விழுறான். ஹீரோயினை பார்த்த மாதிரியே கண்ணை மூடிட்டான். அடுத்து அந்த ஆளு ஹீரோவை கொல்லலான்னு போக அவன் முதுகுல சர்ன்னு ஒரு அம்பு வந்து பாயுது. யாரான்னு பார்த்தா ஹீரோயின் தான். அவளுக்கு தான் சின்ன வயசுலயே வில்வித்த தெரியுமே. வாயில ஒரு அம்பை வச்சுக்கிட்டு செம்ம மாசா நிக்கிறா. அம்பு விட்டவன் திரும்ப எழுந்திருக்க அடுத்த அம்பு எடுத்து அப்படியே எய்ம் பண்றா. ஆனா ஹீரோ அவன் பின்னாடியே ஓடி போய் அவனை விலக்கி விட்டுட்டான். தான் அவனை கொல்லணும்னு நினைச்சான் போல. முதுகுல சொல்லி இருந்த அம்பை வச்சு அவனை குத்தி சாகடிக்கிறான். இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து அந்த வில்ல வாங்கிட்டு இந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள் எல்லாம் உன் கையால பண்ணக்கூடாது, உன் கொழுந்தனார் இன்னும் உயிரோட தான் இருக்கார் போலன்னு சொல்ல அவ வேகமா லீய போய் பாக்குறா. இப்ப ஹீரோயினை தேடி வந்த ஆளுங்க எல்லாருமே காலி. ஹீரோ அவங்களோட பாடி எல்லாம் ஒரு பண்ண மாதிரி இருக்கு. அந்த இடத்துல போட்டு அவங்களோட வில்லு அம்பு வாளி எல்லாத்தையுமே தடையும் இல்லாம அழிக்கிறான். லீ சாகல, ஆனா கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்கான். அவனுக்கு மருத்துவ உதவி தேவைன்னு அவசரமா தூக்கிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே தளபதி நின்று பார்த்துட்டு போக இப்ப லீய வீட்டுல போய் வைக்கும்போது அவன் கண்ணை முழிச்சிட்டான். எடுத்ததுமே அன்னைக்கு என்னாச்சுன்னு எழுந்திருக்க பார்க்க ஆனா அவனால முடியல. ஹீரோ தான் அவன் நல்லா இருக்கா, நீ இப்ப உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம், உட்காருன்னு சொல்ல இப்ப அப்படியே அங்க அரசரை காட்டுறாங்க. தளபதி போய் இளவரசி இன்னும் உயிரோட தான் இருக்கா, லீக்கு தான் அடிபட்டு மோசமான நிலைமையில இருக்கான்னு அங்க நடந்தது எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்றாரு. லீ பத்தி சொன்னதும் அரசருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோயினும் லீயும் தானே ரொம்ப க்ளோஸா பழகினாங்க. ஆனா லீயோட அப்பா அரசர்கிட்ட வந்து 2வது பையனுக்கு தான் ஹீரோயினை பொண்ணு கேட்டிருப்பாரு. லீ 3வது பையன். அரசருக்கும் ஹீரோயினும் லீயும் பழகிறது தெரிஞ்சிருக்கும். ஏன் 2வது பையன் உங்களோட கடைசி பையனுக்கு தானே அவளை பிடிக்கும்னு கேட்கும்போது லீக்கு ஆண்மை குறையும்னு அவன் அப்பா சொல்லியிருப்பாரு. அரசருக்கு இது நல்ல சப்பக்கட்டுன்னு தெரியுது. இப்ப பிரசன்ட்ல இதை யோசிச்சு பார்த்தவரு அந்த லீயை பத்தி எனக்கு எல்லா விவரமும் தெரிய வரணும், அதை கண்டுபிடிச்சு சொல்லுன்னு தளபதி கிட்ட சொல்லி விடுறாரு. இப்ப அப்படியே அங்க லீயை கட்டுறாங்க. மருத்துவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனுக்கு வைத்தியம் பாக்குறாங்க. முதுகுல உள்ள காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு மருத்துவர் கிளம்பும் போது இன்னும் 2 நாள் தாண்டணும், அது வரைக்கும் எதுவும் உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்ல அப்புறம் 2 நாள் கழிச்சு நல்லாயிருவானான்னு கேட்கும்போது ஏங்க உயிர் பழிச்சாலும் கஷ்டம்தான், நிறைய ரத்தம் போயிருக்கு, நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்றாரு. ஹீரோயின் உடனே நல்ல சாப்பாடுனா என்னென்னதான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க கிங்சாங்னு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு வேரை கொடுக்க சொல்றாரு. ஆனா அந்த வேறு ரொம்ப ரொம்ப காசு அதிகம். ஹீரோக்கு ஏற்கனவே இந்த லீ இங்க இருக்கிறது பிடிக்கல. அவன் உடம்ப தேத்துறதுக்கு நாம காசு செலவு பண்ணி அந்த வேற வாங்கி கொடுக்கணுமான்னு யோசிக்க ஹீரோயின் இருந்துட்டு அது எவ்வளவு விலை இருந்தாலும் நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கொடுக்கறதுக்கு காசும் இல்ல. ஹீரோ கிட்ட இருந்த கொஞ்சம் காசை மட்டும் மருத்துவர்கிட்ட கொடுத்துட்டு இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, மீதியை கடன் வாங்கியாவது கொடுத்துடுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே இங்க கட் பண்ணி அரசரை காட்டுறாங்க. அவர் புதுசா ஏதோ ஒரு பிளான் பண்ணி கோர்ட் லேடி கிம் கிட்ட அவருக்கு சாதகமா பயன்படுத்த ஒரு ஆள் கிடைக்குமான்னு கேக்குறாரு. அரசவையில அரசர்கள் 2 குரூப்பா இருப்பாங்க. ஒரு குரூப் ரெட் கலர் ட்ரெஸ் போடுவாங்க, இன்னொரு குரூப் ப்ளூ கலர் ட்ரெஸ் போடுவாங்க. லீயோட அப்பா ரெட் கலர் குரூப். இப்ப அரசர் தனக்கு சாதகமா கேக்குற அமைச்சர் ப்ளூ கலர் குரூப்ல இருந்து கேக்குறாரு. இந்த கோர்ட் லேடி ஜிம்முக்கு எல்லா பக்கமும்
ஆளுங்க தெரிஞ்சிருக்கு. நீங்க கேட்குற மாதிரி ஒரு அமைச்சர் அரசவையில் இருக்காரு, அவர் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து பதவி உயர்வு கேட்டார்ல அப்படின்னு சொல்ல, அது நைட் டைம். சரி அப்போ அந்த அமைச்சரை இப்பவே கூப்பிடுங்க, நான் பேசணும்னு சொல்ல அந்த அமைச்சர் அரசரை பார்க்கறதுக்கு வராரு. அமைச்சர் ஃபேஸ் ரீடரா, முகத்தை பார்த்து ஜோசியம் சொல்லுவாங்க போல. இப்ப அந்த அமைச்சர்கிட்ட அரசர், நான் ஒரு இரையை அடிக்கணும், என்கிட்ட வில்லு மட்டும்தான் இருக்கு, இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்க, அந்த அமைச்சர் டப்புன்னு முட்டி போட்டு உட்காந்து, என்ன அம்பா பயன்படுத்திக்கோங்க அரசே, உங்களுக்காக நான் எது பண்ணாலும் செய்வேன் அப்படின்னு செம்ம ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அவரோட வாய்ஸ் கன்னு இருக்கு. அப்ப என்ன சொன்னாலும் செய்வியா? இளவரசியோட கல்லறைய வேற இடத்துக்கு மாத்தணும், இதுக்கு தடையா மூத்த அமைச்சர் கண்டிப்பா வருவாரு, அதையும் மீறி உன்னால பண்ண முடியுமான்னு கேட்க, கண்டிப்பா முடியும் அரசே, சைனாவோட பேரரசரை எதிர்க்கணும்னா கூட நான் இதை செய்வேன் அப்படின்னு ரொம்ப கான்பிடன்ஸா பேச அரசருக்கு இந்த அமைச்சர் மேல நம்பிக்கை வருது. இப்ப அடுத்த நாள் காலையில அரசவையை கூட்டியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே ரெட் கலர் போட்ட அமைச்சர்கள், ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட அமைச்சர்கள் 2 டைப்பா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அரசர் தான் ஸ்டார்ட் பண்றாரு. என் கனவுல இளவரசி வந்தா என்னால சரியா தூங்கவே முடியல, அதனால முகம் பார்த்து ஜோசியம் பண்ற அமைச்சரை கூப்பிட்டு என்னன்னு கேட்டேன். அவரு இளவரசிய தப்பான இடத்துல புதைச்சிருக்கீங்கன்னு சொன்னாருன்னு சொல்ல, அதான் லியோட அப்பா பொங்குறாரு. அது எப்படி அரசு, இளவரசிய நான் தப்பான இடத்துல புதைப்பேன், இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் அந்த அமைச்சர் சொல்றது கேட்டுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்ல, அந்த முகம் பார்த்து ஜோசியம் சொல்ற அரசரும் முன்னாடி வர்றாரு. இவரோட பேரு கிம், நம்ம அமைச்சர் கிம்னு வச்சுக்கலாம். அமைச்சர் கிம் பேசுறதே ஸ்பீடா சத்தமா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப அதே வாய்ஸ்ல மேட்டாப்ல பார்த்தா இளவரசிய புதைச்ச இடம் தப்பானதா தெரியாது, அதனாலதான் மூத்த அமைச்சருக்கும் அது தப்பா தெரியல, நான் நல்லா ஆராய்ந்ததுல இளவரசிய தப்பான இடத்துல தான் புதைச்சிருக்காங்க, அவங்களோட உடம்ப மரத்தோட வேர் குத்தி கிழிக்குது, அது நல்ல விஷயம் கிடையாது, அதனாலதான் அரசருக்கு மோசமான கனவுகளா வருது, இதை இப்படியே விட்டா அரசருக்கு தான் ஆபத்து, உடனே இளவரசியோட உடம்ப எடுத்து வேற இடத்துல புதைக்கணும்னு சொல்ல, மூத்த அமைச்சருக்கு என்ன பண்றதுனே தெரியல, அப்பெல்லாம் இருக்காது, இதை இன்னும் கொஞ்சம் ஆராயணும்னு சொல்ல, ஆனா அந்த அமைச்சர் அதுக்கெல்லாம் டைம் இல்ல, அரசரோட உடல் நலம் கருதி சீக்கிரமாவே செய்யணும்னு சொல்லும்போது மூத்த அமைச்சருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இது அரசரோட உடல்நலம் சம்பந்தப்பட்டதுன்னதும் 2 சைடு உள்ள அமைச்சர்களுமே இளவரசியோட உடம்ப வேற இடத்துல புதைக்கணும்னு தான் சொல்றாங்க. எல்லாருமே ஒண்ணு கூட்டினதுனால மூத்த அமைச்சரால எதுவுமே பேச முடியல. அரசருக்கு இப்ப அரசவை முடிஞ்சிருச்சு. லீ அப்பா அரசரோட பணியாட்கள்ல கூட ஸ்பை வச்சிருந்திருக்காரு. நேத்து நைட் அரசரும் அமைச்சர் கிம்மும் சந்திச்சுக்கிட்டத ஒரு பணியாள் லீ அப்பா கிட்ட சொல்றான். ஓ, நீங்க அப்படி போறீங்களா, நான் இன்னொரு வழியில வரேன்னு யோசிச்சவரு நம்ம அண்ணன் கிட்ட ஹீரோ பத்தி விசாரிக்கிறதுக்கு வந்துட்டாரு. அண்ணனை கட்டி போட்டு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. போன தடவை அவரு ஹீரோ எங்க போயிருப்பான்னு கெஸ்ட்ல சொன்ன ஊர்ல எல்லாம் ஹீரோ கிடைக்கவே இல்லை. அப்பவே நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்தா உன்னை கொன்றுவேன்னு மிரட்டி இருந்திருப்பாங்க. அண்ணன் உடனே நான் ஏதோ ஒரு குழப்பத்துல அந்த இடத்த சொல்லிட்டேன்னு சொல்ல, அப்படியா, சரி குழப்பத்தை தெளிய வச்சிடலாம், இந்த தடவை நல்லா யோசிச்சு சொல்லுன்னு அண்ணனை டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ண, காலுக்கு நடுவுல 2 கம்பு வச்சு அங்கிட்டு இங்கிட்டு இழுப்பாங்க. அதுதான் அந்த காலத்துல கொரியால பண்ண டார்ச்சர். செம்மையா வலிக்கும். நம்ம அண்ணன் வேற விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்துறாரு. கத்துனா மட்டும் விட்டுருவானுங்களா? இப்ப 2 பேரும் ஆள் உயரம் இருக்க கம்பை எடுத்துட்டு வந்து அண்ணன் காலுக்கு நடுவுல விட ஆணு கத்துறாரு. டேய், நாங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடான்னு சொல்ல அப்படியே முழிக்கிறாரு. இப்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ண பஜுன்னு ஒரு இடத்தோட பேரை சொல்லி கத்துறாரு. அந்த இடத்துலதான் நிஜமாவே ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க. ஆனா அங்க போன ஆளுங்களை தடையுமே இல்லாம ஹீரோ மறைச்சிட்டான்ல, அதனால ஹெட் இருந்துட்டு அங்க நம்மளோட ஆளுங்களை அனுப்பியிருக்கேன், ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன், இன்னும் எதுவும் தெரியலன்னு சொல்ல, அப்போ இதுவும் தப்பான இடமானு திரும்பவும் அண்ணனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்க, எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு கத்துறாரு. சொல்லி தொலைடான்னு கேட்கும்போது ஒரு கோயிலோட பேரை சொல்லி அங்கதான் அவன் சின்ன வயசுல வளர்ந்தேன்னு சொன்னான் அப்படின்னு நம்புற மாதிரியே சொல்றாரு. லியோட அப்பா இதுவும் பொய்யா இருந்துச்சு, உன் நாக்க வெட்டிடுவேன்னு சொல்ல, நம்ம அண்ணனுக்கு கான்பிடன்ஸை பாருங்க, நாக்கு வேணாம் தலையவே வெட்டிடுங்க ஐயான்னு சொல்றாரு. சரின்னு எல்லாரும் அங்கிருந்து போயிட அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு கிடந்தவரு எல்லாரும் போயிட்டது தெரிஞ்சதும் நைஸா தலையை தூக்கி, போயிட்டானுங்களா, செத்துருப்போம், டேய் தம்பி, அண்ணனால இவ்வளவுதாண்டா பண்ண முடிஞ்சதுன்னு புலம்பிட்டு இருக்க. அப்படியே அங்க லீய காட்டுறாங்க. அவன் இன்னும் கண்ணு முழிக்கல. இப்போதைக்கு அந்த மருத்துவர் சொன்ன வேற கொஞ்சமா கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கான். இதுக்கு மேல அந்த வேற வாங்குறதுக்கு அவங்க கிட்ட காசு இல்ல. ஹீரோயின் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறான். என்ன மறுபடியும் திருட போறியான்னு கேட்க, வேற வழி, திருடாதேன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தா போதாது, வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசின்னு சொல்ல, அடுத்த நாள் ஆயிட்டு
ஹீரோயினுக்கு ஒரு செம்மையான ஐடியா கிடைச்சிருச்சு. அநியாயம் பண்ணி காசு சம்பாதிச்சவங்க கிட்ட இருந்து அதை ஏமாத்தி போடுங்கன்னா தப்பு இல்லைன்ற பாணியில ஒரு பிளான் ஒன்று பண்றா. ஃபர்ஸ்ட் ஒரு பட்டறையில போய் 2 வரைபடம், ஒன்று குதிரை சிம்பிள் மாதிரி இருக்கு, இன்னொன்று ஏதோ ஒரு சீல் மாதிரி இருக்கு, அது 2ஐயும் செஞ்சு தர சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ இதுக்கு முன்னால இந்த ஊர்ல வளர்ந்தவன் தான் போல, அதனால அவனுக்கு இந்த ஊர்ல சில பேர் தெரியும். இந்த பட்டறையில உள்ளவரையும் தான் அவர்கிட்ட அந்த படத்தை காட்டி இந்த மாதிரி செஞ்சுதாங்கன்னு சொல்லும்போது அவருக்கு அந்த வரைபடம் ஒண்ணுமே புரியல. ஏன்னா உயர் அதிகாரிகளும் அரண்மனையில உள்ளவங்களை மட்டும்தான் இந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. ஹீரோயினுக்கு அது நல்லா தெரிஞ்சதுனால அவ நல்ல படமும் வரைவாள்ல, அதனால அதை வரைஞ்சு கொடுத்துருக்கா. அந்த பட்டறையில உள்ளவரும் செஞ்சு தரேன்னு சொல்லிட. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு உதவி, 2 குதிரையும் 2 நல்ல ட்ரெஸ்ஸும் வேணும்னு கேட்குறாங்க. இது எல்லாத்தையுமே வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா ஹீரோயினும் ஹீரோவும் ஸ்காலர்ஸ் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு 2 வரைபடத்தை பட்டறையில செஞ்சு தர சொன்னாங்கல்ல, அதுல ஒன்று சீலு, இன்னொன்று சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஆளுங்க கிட்ட இருக்கிற ஒரு அடையாளம் மாதிரி. இப்ப எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு ஒரு வீட்டு முன்னாடி போய் நிக்கிறாங்க. நல்ல பணக்கார வீடு, அரண்மனையில இருந்து வந்தவங்கன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளேயும் நுழையிறாங்க. உள்ள ஒரு பணக்கார லேடி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். அவங்க கிட்ட போய் அரண்மனையில இருந்து வரதா சொல்றாங்க. இவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கும். அரண்மனையில இருந்து 2 பேர் ஊருக்குள்ள வந்திருக்கிறதாகவும் அவங்க ஏதோ ஒரு சான்றிதழ் விற்கிறாங்கன்னு. இந்த பொருளைய பரப்புனதும் ஹீரோ ஹீரோயின் தான். சும்மா அரண்மனையில இருந்து வந்தவங்கன்னு சொன்னா யார் நம்புவாங்க? அந்த பணக்கார லேடியும் அவங்க பையனும் நம்பாம ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு தான் அரண்மனையில உள்ள நிறைய ஆளுங்களை தெரியும்ல, அப்படி இப்படின்னு 1-2 பேரை சொல்லி கோர்ட் லேடி கிம் தான் அனுப்புனதா சொல்லி சட்டப்படியான மனைவி சான்றிதழ்னு சான்றிதழ் ஒன்று இஷ்யூ பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இவங்க பார்க்க வந்த இந்த பணக்கார லேடி இந்த வீட்டு ஓனரோட லீகல் ஒய்ஃப் கிடையாது. முதல் மனைவிக்கு குழந்தை இல்லைன்னா அவங்கள துரத்தி விட்டுருவாங்களாம். இப்ப இருக்கிற இந்த லேடி கான்குபின் மாதிரி தான். இப்படி கான்குபினா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மனைவின்ற அந்தஸ்து கிடையாது. அதே மாதிரி அவங்களோட பிள்ளைகளுக்கும் கவர்மெண்ட் வேலை எல்லாம் கிடைக்காது. இப்ப இந்த சட்டப்பூர்வமான மனைவி சான்றிதழை வாங்கிக்கிட்டா மனைவின்ற பெயரும் கிடைக்கும், அவங்களோட பையனுக்கு கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கும்னு ஆசை காட்ட அந்த பணக்கார லேடிக்கு ஒரே சந்தோஷம். நான் இப்பவே வாங்கிக்கிறேன், கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறாங்க. உடனே இவங்க 2 பேரும் மூஞ்சிய பார்த்துட்டு அந்த சான்றிதழுக்கு டிமாண்ட் அதிகம், அதனால நிறைய காசு அப்படின்னு ஒரு மாதிரி இழுக்க, எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன்னு அந்த லேடி சொல்லிடுறாங்க. இவங்க வேற ஃபேக்காக ஒரு சீலும் பண்ணாங்கல்ல, அதை வச்சு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்து நிறைய காசை வாங்கிட்டு இப்போ மருத்துவரை பார்க்க போகிறாங்க. அந்த காலத்து ஹாஸ்பிட்டல்ல நிறைய வசதிகளே இல்லை, அந்த மக்களே ஏற்கனவே வறுமையில தானே இருக்காங்க, வர்றவங்களும் காசு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால அந்த டாக்டர் ஒழுங்காவே ட்ரீட் பண்ண மாட்டாரு. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் அவங்க ஆட்டையை போட்டு வந்த காசை ஃபுல்லா கொடுத்துட்டு எல்லாருக்கும் மருத்துவம் பாருங்க, அந்த மருத்துவ பேருக்கு நாங்க வேற காசு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ கடந்து உனக்கு என்ன இன்னும் இளவரசின்னு நினைப்பா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேட்க, நான் இளவரசியா இருந்திருந்தா கூட இதெல்லாம் என்னால பண்ண முடிஞ்சிருக்காது, இப்ப பண்றேன், இருக்கிறவங்க கிட்ட இருந்து தானே எடுத்து கொடுக்குறோம், ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொல்ல. அப்படின்னா என்ன, திரும்பவும் இவங்க இதே தான் பண்ண போறாங்க. இன்னும் 2-3 பணக்கார லேடிஸை ஏமாத்தி சான்றிதழ் வச்சு காசு பார்க்குறாங்க. அதுலேயும் நிறைய காசு வருது, அதை மருத்துவமனைக்கு தான் கொடுக்குறாங்க. மருத்துவமனையில் நல்ல மருத்துவம், ஃப்ரீயாக சாப்பாடு, தங்குறதுக்கு இடம்லாம் வந்த உடனே கூட்டம் அள்ளுது. ஹீரோயின் திரும்பவும் என்கரேஜ் ஆகி மறுபடியும் இதே பண்ணலான்னு சொல்ல, இப்போவும் ஒரு பணக்கார லேடி வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த லேடியும் நம்பி ஒரு பெட்டி ஃபுல்லாக காசு எடுத்துகிட்டு வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலையாள் வந்து கோர்ட் லேடி கிம் அனுப்புனதா அரண்மனையிலேருந்து ஆளுங்க வந்திருக்காங்க சொல்ல, அந்த பணக்கார லேடி ஹீரோ ஹீரோயின் 3 பேருமே வெளியே எட்டி பாக்குறாங்க. பார்த்தா உண்மையான ஆளுங்க வந்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயின்கெல்லாம் செம்ம பயம். ஆனாலும் முகத்துல காட்டிக்காம இவனுங்க நிஜமாவே நம்ம ஆளுங்க கிடையாது, ஃபர்ஸ்ட் அவனுங்களை புடிங்கன்னு ஆக்ரோஷமா சொல்ல, இந்த லேடிக்கும் இது வரைக்கும் இன்னும் சந்தேகம் வரல, வாங்க போய் விரட்டுவோம் அப்படின்னு எல்லாரும் வெளியே போறாங்க. அங்க நிஜமான ஆளுங்களை பார்த்ததும் இவங்க 2 பேரும் நைஸா இங்க இருந்து போயிடலான்னு பார்த்தா உண்மையான ஆபீசர் விட மாட்டேங்கிறாங்க. நில்லுங்கன்னு கத்த ஹீரோயின் கையில பணப்பட்டியோட நிக்கிறா, வயிற்றுல புளிய கரைக்குது. என்னடா பண்றதுன்னு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு, யாருடா நீங்களாம், எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு அதிகாரி தோரணையில கேட்க, அந்த உண்மையான அதிகாரியே ஒரு நிமிஷம் ஜெர்க்காகி, நான் தான் கோர்ட் லேடி கிம் அனுப்பின ஆளுன்னு தயங்கிக்கிட்டே சொல்ல, எது நீங்களா, இவங்க தான் கோர்ட் லேடி அனுப்பின ஆளுன்னு ஹீரோ ஹீரோயினை கையை காட்ட அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. 2 வகையா மாட்டிக்கிச்சுங்க. ஆல்ரெடி ஆளுங்க துரத்திட்டு தான் இருக்காங்க, இந்த ஊரை விட்டு துரத்த போறாங்க. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்றதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த டிராமா பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. பை பை.